வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் நஞ்சில்லா மூலப்பொருட்களால் தயாரிக்கப்பட்ட பதம் இனிப்புகள். எங்களது இனிப்புகளை நீங்கள் உண்டு மகிழ அழைக்கவும் 9940545122. வணக்கம். பெரிய புராணம் நம்ம தொடங்கிட்டோம். இந்த பெரிய புராணத்தில் நாட்டுப்படலம் நகரப்படலம் என்று சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக சொல்லுவார். அதில் புராணங்களை பாடுகிற போது, காப்பியங்களை பாடும்போது பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை என்று அதற்கு சில இலக்கணங்கள் இருக்கின்றன. ஒரு காப்பியத்தை படைக்க வேண்டுமென்றால் அதிலே நாடு, நகரம், ஆறு, சூரிய உதயம் அஸ்தமனம், நிலவு உதயம் அஸ்தமனம் என்று அத்தனையும் சொல்ல வேண்டும். தன்னேரில்லா தலைவலினுடையதாக அந்த காப்பியம் இருக்க வேண்டும். இது காப்பியத்திற்கான இலக்கணமாக சொல்லப்படுகிறது. அதன்படி இதில் நாடும் நகரமும் என்ற பகுதியில் நாடு என்கின்ற அளவில் சோழ நாடும், நகரம் என்கின்ற பகுதியில் திருவாரூரும் வருகிறது. திருவாரூருடைய பெருமையை வரிசைப்படுத்தி சொல்கின்ற சேக்கிரார், அந்த ஊர் எப்படிப்பட்ட வளமையுடைய ஊராக இருந்தது, அங்கிருந்த கமலாலயம் எப்படி இருந்தது, பிட்டுடுங்கொண்ட ஈசராகி எம்பெருமான் அங்கே வீதி விடங்கராக காட்சி தந்தார் என்றெல்லாம் அந்த ஊரை பற்றி வர்ணித்துவிட்டு அந்த ஊரை ஆண்ட மன்னனை பற்றி சொல்கிறார். அந்த மன்னனுடைய பெயர் மனுநீதி சோழன். நீதி நெறியில் சிறிதும் வலுவாத குணமுடையவன். அத்தகைய பெருமையும் தன்மையும் உடைய மனுநீதி சோழனுடைய நாட்டிலே ஒரு ஆச்சரியமான சம்பவம் நிகழ்ந்தது. அது என்ன? அந்த மன்னனுடைய தவப்புதல்வன், எம்பெருமானின் அருளால் பிறந்தவன், அறிவும் ஆற்றலும் வீரமும் சிறந்த இளவரசன். அவன் பெயர் வீதிவிடங்கன். ஒரு நாள் அந்த வீதிவிடங்கன் தன்னுடைய தேரை செலுத்தி கொண்டு சோழ நாட்டினுடைய, அதாவது அந்த திருவாரூருடைய வீதிகளில் வந்து கொண்டிருந்தான். வந்த வழி ராஜபாட்டை. ராஜபாட்டை என்றால் என்ன? அரசர்கள் மட்டுமே அரசர் வருகின்ற வழி. அப்படி வருகிற போது ஒரு இளங்கன்று பயமறியாது என்பதைப் போல துள்ளி வந்து இளவரசன் ஓட்டி வந்த தேர் சக்கரத்தின் காலிலே அடிபட்டு அந்த இடத்திலே இறந்து விட்டது. இளவரசன் நடுங்கி போய் விட்டான். ஆகா, பசுவின் கன்றை கொன்று விட்டோமே என்று பதறி நின்றான். அந்த பசுவோ கதறி துடித்தது, புரண்டு அழுதது. என்ன செய்யலாம் என்று அத்தனை பேரும் யோசித்து கொண்டிருந்த போது அந்த பசு தன் துன்பத்தை சொல்வது போல தெருவெல்லாம் கதறிக்கொண்டே சென்று மன்னனுடைய அரண்மனையில் ஆராய்ச்சி மணியினுடைய கயிற்றை தன் கொம்புகளால் முட்டி ஓசை எழுப்பச் செய்தது. இந்த ஓசையை கேட்ட மன்னன், ஆராய்ச்சி மணி அடிக்கப்படுகிறது என்றால் யாருக்கோ குறையல்லவா நேர்ந்திருக்கிறது, அப்படியாகவா நாம் ஆட்சி செய்கிறோம் என்று பதறிப்போய் வெளி வாசலுக்கு வந்தான். அங்கு ஒரு பசுமாடு கண்களில் நீர் சொரிய கதறி நிற்பதை பார்த்தான். ஒரு பசு வந்து ஆராய்ச்சி மணி அடிக்கிறது என்றால் அதற்கு என்ன துன்பம் ஏற்பட்டிருக்க வேண்டும், என்ன நிகழ்ந்தது என்று எல்லோரையும் கேட்டான். அப்போது வந்தவர்கள், இளவரசர் ஓட்டி சென்ற அந்த தேர்ச்சிக்கரத்தில் இந்த பசுவினுடைய கன்று அடிபட்டு இறந்து விட்டது. சொல்லி முடிப்பதற்குள் மன்னனுக்கு தாங்க முடியாத கோபமும் துயரமும் ஏற்பட்டது. பழி வந்து விட்டதே, என்ன செய்யலாம், என்ன செய்வது? உடனே அங்கிருந்த மந்திரிமார்களெல்லாம் ஆறுதல் சொன்னார்கள். மன்னா, கவலைப்பட வேண்டாம், வேத சாஸ்திரங்களிலே இதற்கு பரிகாரங்கள் இருக்கின்றன. நாம் இந்த யாகங்களும் அந்த யாகங்களும் செய்தால் அதற்கு பரிகாரம் சரியாகிவிடும். மன்னனுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. என்ன பேசுகிறீர்கள்? நீங்கள்லாம் அறிவுடைய மந்திரிகள் தானா? நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை செயல்களும் செய்தாலும் அந்த பசுவின் துயரத்தை போக்க முடியுமா? கன்றின் உயிரை திருப்பித்தான் தர முடியுமா? என்ன செய்யலாம் என்று யோசித்த மன்னன் ஒரு முடிவுக்கு வந்தான். இந்த தாய்ப்பசு அடைகிற துயரத்தை நானும் அடைய வேண்டும். தன்னுடைய கன்றை இழந்த பசு எப்படி பதறுகிறதோ அந்த பதற்றம் எனக்கு ஏற்பட வேண்டும். ஆகவே என் மகனை தேர்காலில் இட்டு கொள்ள வேண்டும். மந்திரியாரே, உடனே வாருங்கள், இளவரசனை வீதியிலே படுக்க வைத்து தேரை ஏற்றுக் கொள்ளுங்கள். அதை கேட்டவுடன் அந்த மந்திரி மனங்கலங்கி போய் தன் கழுத்தை தானே அருந்து தற்கொலை செய்து கொண்டார். அப்போது மன்னன் அஞ்சவில்லை. சரி, நீ செய்ய தயங்கிவிட்டாய், நானே செய்கிறேன், என் மகனை தேர்காலிட்டு கொள்ளுவேன் என்று முயல்கிறான். அப்போது அங்கிருந்த ஒரு மந்திரி சொன்னார், மன்னா, யோசித்து பாருங்கள், வீதி ராஜவீதி, கன்று அகிரிணை, அதுவும் தேர் சக்கரத்தினுடைய பின் சக்கரத்திலே அடிபட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட சட்ட விதிப்படி பின் சக்கரத்தில் அடிபட்டால் அந்த காரோட்டிக்கு பழி கிடையாது. இவையெல்லாம் நிகழ்ந்திருக்கிற போது இதை செய்யத்தான் வேண்டுமா?
நாட்டின் இளவரசன் உங்கள் மகன் மட்டுமில்லை, அடுத்த தலைமுறை இந்த நாட்டை ஆள்பவன், என்ன செய்வது, விலகுங்கள் என்று சொல்லிவிட்டு வீதிவிடங்கனாகிய தன் மகனை படுக்க வைத்து தேரை வெகு தூரத்திலிருந்து செலுத்தி கொண்டு மன்னன் வந்தபோது ஊரே நடுங்கியது. தேவர்களும் மற்றவர்களும் அஞ்சினார்கள். அப்போது எம்பெருமான் உமாதேவியோடு தோன்றி அங்கே அந்த இறந்து கிடந்த கன்றை உயிர்ப்பித்து தாய்ப்பசுவின் அந்த துன்பத்தை போக்கி இறந்து கிடந்த மந்திரியாரும் எழுப்பி, மன்னா, உன் நீதியை உலகம் அறிவது செய்வதற்காகவே இந்த நாடகத்தை நாம் நடத்தி காட்டினோம் என்று சொல்ல அத்தனை பேரும் எம்பெருமானுடைய திருவடியை வணங்கினார்கள். அப்படிப்பட்ட ஊர்தான் அந்த திருவாரூர். அந்த ஊரிலே இருக்கின்ற திருஅடியார்களை பாட வேண்டும் என்று நினைக்காமல் சிவபெருமானை சென்று பாடச் சென்று விட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த கதையை நாம் பின்னர் காணுவோம். அப்படிப்பட்ட திருவாரூர் தான் ஆரூரிலே அங்கே இருக்கிற கமலாலயம் இன்றைக்கும் போற்றி புகழப்படுகிறது. கதை தொடர்கிறது. பெரிய புராணம் தொடரும்.